ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் என்கிட்ட வந்து நான் ஃபாரின் போனேன் ஆண்டி படிக்கிறதுக்கு. நான் என்னென்ன பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாதுப்பா. இன்னார கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்தேன். அப்படி அதை வந்து அவன் ஒரு 6 மாதம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏதோ ஒரு காலேஜில் அவனுக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடச்சிருச்சு. அப்போது அவன் திரும்பவும் என்கிட்ட வந்து கேட்டான், ஆண்டி படித்து முடிச்சிட்டா எனக்கு அங்கே உடனே வேலை கிடைக்குமா அப்படின்னு. நான் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை, என்னால் அங்கே படிக்க முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. என்னால் அதை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். இப்படி அவன் வரிசையாக கேட்குறான். எனக்கு அங்கே ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா கிடைக்குமா? என்னால் எவ்வளோ காலம் அங்கே இருக்க முடியும்? அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளாக கேட்டான். உடனே நான் சிரிச்சுட்டே கேட்டேன், ஏன் தம்பி, நீங்கள் 6 மாதம் முன்னாடி வந்தப்ப நீங்கள் போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடு வந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சு. இன்னும் ஒவ்வொரு படியாக நீங்கள் கடக்க பாருங்க. ஒரே நேரத்தில் கடைசி வரைக்கும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், உங்கள் பசங்கள்லாம் அங்கே போயிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கைட் பண்ணியிருப்பீங்களேன்னு. உண்மையில் யாருக்குமே இதையெல்லாம் நம்மளால் கைட் பண்ண முடியாது, என் பிள்ளைகள் உட்பட. ஏன்னா நமக்கான பிளான்கள் எதுவும் நம்மக்கிட்ட அப்படி முழுசாக இருக்காது, நம்மளால் போடவும் முடியாது. ஒரு இடத்துல படிக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியாது. அங்கே போயிட்டு அதை முழுசா நம்மளால் படிக்க முடியுமா? அந்த அளவுக்கு நமக்கு வசதிகள் இருக்கா? அப்படின்னும் நம்மளால் முடிவு பண்ண முடியாது. எதுவுமே அந்தந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். உடனே வேலை கிடைக்குமா? என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? எதுவுமே யாராலயும் முழுசா சொல்லவே முடியாது. எதிர்காலம்ங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தானே ஒழிய, இப்போவே இருந்துட்டு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ண முடியாது. அந்த பிளானுக்குள்ள எதுவுமே நிக்காது. நான் அதை தான் இந்த பையனுக்கும் சொன்னேன். இன்றைக்கி அவன் அந்த ஊருக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கான் சந்தோஷமா. அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டி, என்ன மாதிரி இங்கே நிறைய பையங்க வந்திருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களும் வந்திருக்காங்க. நான் சமாளிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த நம்பிக்கை தான் நமக்கும் எப்பவுமே வேணும். லைஃப்பில் ஒவ்வொரு படியாக முன்னேறுவோம். 10 படிக்கும் சேர்த்து நம்ம பிளான் பண்ண வேண்டாம். அது நம்ம போடுற பிளானில் ஒரு நாளும் நிற்காது.